ஏய் ஏன் இப்படி கதவை எட்டி உதைச்சிட்டு வர? ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும், கேட்டுட்டு வரணும்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏய் சத்தம் சத்தம் வரக்கூடாது சொல்றேன். குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கேன். ஆனா ஊதி காட்டுமா? என்ன வாசனை பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாசனம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன குடிச்சிட்டு வந்த தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஏய், குடிக்காம வந்தா கூட இப்படிதான் நீ பேசுவ. ஏய் என்ன வாய் நீளுது? இனிமே இப்படிதான். ஆயோ நீளம் கையோ நீளம். ஏய் என்ன வாய் நீளுது? இனிமே இப்படிதான். ஆயோ நீளம் கையோ நீளம். இனிமே ஏதாவது அதை செய் இதை செய் இங்க படு அங்க போய் படு ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இந்த ரூம்ல இதோ இந்த கட்டில்ல உன் கூட தான் படுப்பேன். என்ன யாரு நினைச்ச? போசரி ஏய் டேய் போஸ். மா மா டேய் இவ இத்தனால எனக்கு ரூல்ஸ் போடல. இப்போ இவளுக்கு நான் ரூல்ஸ் போட போறேன். இனிமே இந்த ரூம் தாண்டி இவ வெளியே போக கூடாது. இதோ இவ இஷ்டத்துக்கு காதுல பெருசா கையில பெருசா போட்டிருக்காளே அது போடக்கூடாது. டேய் என்னடா? இது இப்படி சுடிதார் போட்டிருக்கால இதெல்லாம் போடாம சேலை கட்டிக்கிட்டு அப்படியே இழுத்து போத்திக்கிட்டு இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் நான் ரூல்ஸ் போடுறேன். டேய் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்க? பேசாம இருடா. இப்படிதான் இருக்கணும் நான் ரூல்ஸ் போடுறேன். டேய் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்க? பேசாம இருடா. பாத்தீங்கல்ல உங்க பையனை பாத்தீங்கல்ல எப்படி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாருன்னு பாத்தீங்கல்ல. ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை கீழே கிச்சன்ல போய் படுக்க சொல்லுங்க. என்னன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இவ யாருமா? நான் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த வீட்டுல கிச்சன்ல போய் படுக்க சொல்றதுக்கு இவ யாரு?